அடையாளம் கண்டு கொள்ளுதல். பாடுள்ள ஊழியக்காரர். மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். என் வாழ்க்கையில் வெற்றிக்கும் தோல்விக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்திய விலை மதிப்பற்ற சத்தியங்களையும் வேதத்தின் நுண் அறிவுகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அது உங்களுக்கும் அப்படியே செய்யும். இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இருப்பதற்கான இறுதி நோக்கத்தை குறித்து நான் இன்று பேசப் போகிறேன். தேவனுடைய நோக்கம் இந்த வழியில் மட்டுமே நிறைவேற்றப்பட முடியும். இயேசு கிறிஸ்துவுக்கு மிக நெருக்கமான சிஷ்யர்கள் கூட அவரது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் இந்த நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். இருப்பினும் வரலாற்றில் தேவனுடைய முழு திட்டமும் உண்மையில் நிறைவேறுவதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே ஏசாயா தீர்க்கதரிசியால் அற்புதமான விவரங்களுடன் துல்லியமாக வெளிப்படுத்தப்பட்டது. இந்த தீர்க்கதரிசன வெளிப்பாடு ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் உள்ளது. எனவே எனது செய்தியில் இந்த முழு அதிகாரத்தையும் நான் வாசிக்கப் போகிறேன். ஆகையால் அதை 4 தொடர்ச்சியான பிரிவுகளாக வாசிக்கப் போகிறேன். ஒவ்வொரு பகுதியும் 3 வசனங்களை கொண்டுள்ளது. நான் இப்போது ஏசாயா 53 முதல் 3 வசனங்களுடன் ஆரம்பிக்கின்றேன். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயமாகிய அந்த நபர்தான் இவர். இளங்களைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். தீர்க்கதரிசன வெளிப்பாடாகிய அந்த பகுதியின் முக்கிய அம்சங்களில் சிலவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து அவை இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வாறு பொருந்துகின்றன என்பதை பார்ப்போம். முதலாவது, தொடக்கத்திலேயே அவிசுவாசத்துக்கு எதிராக எச்சரிக்கப்படுகிறோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? அது மிகவும் முக்கியமானது. இதை புரிந்து கொள்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது அவிசுவாசமாகும். பின்னர் கர்த்தருடைய புயம் என்று அழைக்கப்படும் அந்த நபரை குறித்து வெளிப்படுத்தப்படுவதை காணலாம். அந்த சொற்றொடரை பயன்படுத்தினால் கர்த்தருடைய புயம் என்பது தேவனுடைய ஒரு பகுதியாகும். அவர் அதை வைத்து வேலை செய்கிறார், அதை வைத்து செயல்படுகிறார், அதை வைத்து தனது விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். எனவே இந்த நபர் எப்படியோ தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான முக்கிய கருவியாக இருக்கிறார். பின்னர் அவரது சொந்த பலவீனத்தை குறித்து பேசப்படுகிறது. அவர் இளங்கிளை போலவும் இருந்தார். நேற்றினுடைய பேச்சில் அராமிக் மொழியில் பார் அனிஷ் என்று சொல்லப்படும் மனுஷகுமாரன் என்ற வார்த்தையின் வகை குறிப்பாக எவ்வாறு மனித பலவீனத்தை மையமாக கொண்டிருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தினது உங்களுக்கு நினைவிருக்கலாம். பின்னர் அந்த சூழ்நிலையில் ஆவிக்குரிய வறட்சியை பற்றி பேசுகிறது. வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போல இருந்தார். மேலும் அவர் தாழ்மையுள்ள நபராக இருக்கிறார் என்றும் அவரது சமூக பணிவை குறித்தும் அங்கு வலியுறுத்தப்படுகிறது. அவர் ஒரு இளவரசராக அல்ல, ஒரு ஆட்சியாளராக அல்ல, அவர் ஆசாரிய ஜாதியையோ அல்லது கோத்திரத்தையோ சேர்ந்தவர் அல்ல. அவர் ஒரு எளிமையான மனிதனாக இருந்தார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. இன்னும் அவர் கீழ்நிலைக்கு சென்றார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவத்திற்குமாய் இருந்தார். பின்னர் நாம் இந்த அடுத்த 3 வசனங்களுக்கு செல்கிறோம். வசனம் 4, 5, 6. இது அதே நபரான இந்த பார் அனிஷ் என்று சொல்லப்படுகிற மனுஷகுமாரனை பற்றி இருக்கிறது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளாலே குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியில் போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். இந்த பகுதி குறிப்பாக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அனுபவித்த பாடுகள் தன்னுடைய சொந்த காரியத்துக்காக அல்ல, அதை மாற்றீடாகவே இருக்கிறது என்பதை மிக தெளிவாக வலியுறுத்துகிறது. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு 4ஆம் வசனத்தின் முதல் வார்த்தை மெய்யாகவே
அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு என்று முழுவதுமாக வலியுறுத்தப்படுகிறது. பயன்படுத்தப்பட்டுள்ள எபிரேய மொழி குறிப்பாக அவர் என்னும் சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு பேச்சு வடிவமும் இருக்கிறது. எந்தெந்த இடங்களிலெல்லாம் அவர் என்னும் சொல் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சொல்லப்போவதில்லை. அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். எனவே சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மீது வந்த அனைத்தையும் நாம் காணலாம். தீர்ப்பு, தண்டனை, அதாவது ஆக்கினை, அவமானம், வெட்கம் போன்றவை அவரால் அல்ல, நம்மால் தான் நடந்தது. ஆனால் அதற்கு நாம் காரணமாக இருந்தாலும் அது தெய்வீக நியமிப்பால் நடந்ததாகும். அது அவர் மேல் வந்தது, இயேசு கிறிஸ்து மேல் வந்தது. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார் என்று அங்கே சொல்லுகிறது. விழப்பண்ணினார் என்ற எபிரேய வார்த்தையின் அர்த்தம் ஒன்றாக சந்திக்க வைத்தது என்பதாகும். எனவே அவமானம், பாவம், கலகம் மற்றும் அதனால் வந்த அனைத்து தீமையான விளைவுகளும் தேவனாலே இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி செய்யப்பட்டன. நேற்று எனது உரையில் சொன்னது போல் அவர் பிந்தின ஆதாமானார். ஆதாமிய இனத்தின் பாவத்தால் ஏற்பட்ட முழு தீமையான மரபுரிமையும் அவரால் தீர்ந்துவிட்டது. அவர் தம்மீது எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார், ஒன்றையும் விட்டு வைக்கவில்லை. அவர் ஒவ்வொரு சுமையையும் சுமந்தார். அவர் முற்றிலும் நமக்கு மாற்றாக இருந்தார். அவர் தேவனால் நியமிக்கப்பட்ட நமது பிரதிநிதியாக மனுஷகுமாரனாக இருந்தார். அவர் பூரணமில்லாத மனித தன்மையையும் மனித குலத்தின் அனைத்து பிரச்சனைகளையும் துக்கங்களையும் மற்றும் வேதனைகளையும் தன்னில் சுமந்து கொண்டார். ஏசாயா 53 அதிகாரம் 7, 8 மற்றும் 9 வசனங்களுடன் தொடர்கிறேன். அவர் இந்த மனுஷகுமாரன் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார். ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திற்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவான்களோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. அங்கு பல்வேறு விஷயங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன. அவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் சோதனைக்கும் மரணத்திற்கும் சரியான துல்லியத்துடன் பொருந்தினது. முதலில் அவரது குற்றமின்மை தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. இறுதி வசனத்தில் இது சொல்லப்பட்டுள்ளது, அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. மேலும் அவர் தன்னை தற்காத்து கொள்ளவோ அல்லது அவர் தனக்காக வாதிடவோ முயற்சிக்கவில்லை. தன்னை மயிர் கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். அவர் தன்னை நியாயப்படுத்தவில்லை, தன்னை தற்காத்து கொள்ளவும் இல்லை. அவர் அடிக்கப்படுவதற்காக வைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்பது வலியுறுத்தப்படுகிறது. பின்னர் ஒடுக்குதலாலும் ஆக்கினை தீர்ப்பினாலும் அவரது சோதனை நியாயமற்றதாக இருந்தது என்பது வலியுறுத்தப்படுகிறது. அது ஒரு நியாய தீர்ப்பாக இருந்தாலும் அது ஒடுக்குமுறையின் தீர்ப்பாக இருந்தது. அது அநியாயமாக இருந்தது. அவர் மரித்தார். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். ஆனால் அவர் தனக்காக மரிக்கவில்லை என்பது வலியுறுத்தப்படுகிறது. என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் என்று ஏசாயா சொல்கிறார். அதன் பின்னர் அவரது மரண விவரங்களை அற்புதமான துல்லியத்துடன் தருகிறது. அது சொல்கிறது, துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவான்களோடே இருந்தார். ஆனால் குறிப்பிடத்தக்க உண்மை என்னவென்றால், மூல எபிரேய மொழியில் துன்மார்க்கர் என்ற சொல் பன்மையில் இருக்கிறது. ஆனால் ஐஸ்வர்யவான் என்ற சொல் ஊர்மையில் இருக்கிறது. சுவிசேஷ புஸ்தகங்களில் பதிவில் இருக்கிற உண்மையின்படி இயேசு கிறிஸ்து 2 திருடர்களுடன் 2 துன்மார்க்கமான மனிதர்களுடன் சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் அவரது கல்லறை அரிமத்தேயா ஊரை சேர்ந்த ஐஸ்வர்யவான்களாகிய யோசேப்பின் கல்லறை ஆகும். எனவே ஒவ்வொரு விவரமும் இயேசு கிறிஸ்துவில் சரியாக நிறைவேறுவதை நாம் காணலாம். இப்போது நாம் கடைசி 3 வசனங்களுக்கு செல்லலாம்.
அவை அனைத்தும் சுருக்கமாக சொல்கின்றன. ஏசாயா 53 அதிகாரம் வசனங்கள் 10, 11 மற்றும் 12. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா அல்லது அவருடைய வாழ்வை தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். ஒடுக்குதலும் அநீதியும் இருந்த போதிலும் அது தேவனுடைய நோக்கத்தின் நிறைவேறுதலாக இருந்தது. அவரை நொறுக்குவது கர்த்தருடைய சித்தமாயிருந்தது. அது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் முன்னரே தீர்மானித்திருந்தார் என்பதை காணலாம். பின்னர் அவருடைய வீழ்த்துதலை மறைமுகமாக காணலாம். ஏற்கனவே அவருடைய மரணத்தை பற்றி பேசப்பட்டுள்ளது. ஆனால் அவருடைய மரணத்துக்கு பிறகு அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாளாயிருப்பார். அதாவது அது அவரது மரணத்துக்கு பிறகு நடப்பதாகும். பின்னர் அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார். பின்னர் இவை அனைத்தும் அநேகரை நீதிமான்களாக்கி அவர்களை குற்றத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே அது வலியுறுத்தப்படுகிறது. என் தாசனாகிய நீதிபரர் அநேகரை நீதிமான்களாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. பின்னர் தொடர்ந்து அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் என்று சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவினால் நமக்கு நீதிமானாகுதல் அல்லது விடுதலை சாத்தியமாகிறது. கர்த்தருடைய நீதியுள்ள ஊழியக்காரர் நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து நம்முடைய தண்டனையை அனுபவித்து தேவனுடைய கோபத்தையும் நியாய தீர்ப்பையும் நம்மிடமிருந்து விலக்கினார். அவர் தம்முடைய ஜீவனை அல்லது ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி என்றும் சொல்லப்படுகிறது. அது மிகவும் தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. மேலும் சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்கு பதிலாக தம் முழு ஜீவனாகிய தம்முடைய இரத்தத்தை ஊற்றினார். அவர் அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டார் என்றும் அது சொல்கிறது. அவர் திருடனுடனும் சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை ஏற்கனவே சுட்டிக்காட்டினேன். இறுதியாக அக்கிரமக்காரருக்காக பரிந்து பேசினார். அவர் சிலுவையில் இருந்தபோதே அது தொடங்கப்பட்டது. அவர் பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். எனவே மேசியாவின் பாடுகளாகிய மனுஷகுமாரன் பாடுகளை பற்றிய இந்த அற்புதமான காட்சி அது சம்பவிப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பே எவ்வளவு மிக துல்லியமாக கொடுக்கப்பட்டது என்பதை நீங்கள் காணலாம். சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. நாளை இதே நேரத்தில் மீண்டும் உங்களுடன் வருவேன். நாளை ஏசாயாவில் உள்ள இந்த தீர்க்கதரிசன காட்சிக்கு மீண்டும் சென்று தேவனுடைய திட்டம் எவ்வாறு முழுமையாக நிறைவேறியது என்பதை காண்பிப்பேன். ஆமேன்.